ஸ்டீவ் ஜாப்ஸின் வாழ்க்கை கதை. ஸ்டீவ் ஜாப்ஸின் வாழ்க்கை கதை. வணக்கம் குழந்தைகளே. நாம் இன்றைய கதையில் தொழில்நுட்பத்தின் உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு மாபெரும் சாதனைக்காரர் பற்றி பேசப் போகிறோம். அவரின் பெயர் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் 1955ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் பிறந்தார். ஆனால் அவருடைய இயல்பு பெற்றோர் அவரை தத்தெடுத்தவர்களுக்கு கொடுத்துவிட்டனர். பவுல் ஜாப்ஸ் மற்றும் கிளாரா ஜாப்ஸ் என்பவர்கள் ஸ்டீவ் ஜாப்ஸை வளர்த்தார்கள். ஸ்டீவ் சிறு வயதிலிருந்தே புத்திசாலி குழந்தையாக இருந்தார். அவருக்கு எலக்ட்ரானிக் சாதனங்கள் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. பள்ளியில் படிக்கும் போதே ஸ்டீவ் கம்ப்யூட்டர் மற்றும் மெஷின்களை கண்டறிவதில் ஆர்வமாக இருந்தார். அவர் கல்லூரியில் சேர்ந்திருந்தாலும் பல பாடங்கள் அவருக்கு பிடிக்கவில்லை. ஏதோ ஒன்று தவறாக இருப்பதை அவர் உணர்ந்தார். எனவே ஸ்டீவ் ஜாப்ஸ் கல்லூரியை முடிக்காமல் விட்டுவிட்டார். ஆனால் அதை மறுபடியும் நல்ல பயிற்சியாகவே அவர் எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்தில் அவருடைய நண்பர் ஸ்டீவ் வாஸ்னியக்கின் உதவியுடன் அவர் ஆப்பிள் என்ற கம்பெனி தொடங்கினார். அந்த கம்பெனி ஸ்டீவ் ஜாப்ஸின் வீட்டு காரேஜிலிருந்து துவங்கப்பட்டது. அது ஒரு எளிமையான தொடக்கம் இருந்தாலும் ஸ்டீவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் உற்சாகத்தால் ஆப்பிள் மெதுவாக வளர்ந்தது. ஆப்பிள் கம்பெனி ஆப்பிள் 1 மற்றும் ஆப்பிள் 2 என்ற கம்ப்யூட்டர்களை உருவாக்கியது. இது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பின்பு 1984ஆம் ஆண்டு ஆப்பிள் முதல் முறையாக மக்கின்டோஷ் கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்தியது. அது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போது ஒரு பிரச்சனை நேரிட்டது. ஆப்பிள் கம்பெனியின் உள்ளாட்சி உறுப்பினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஸ்டீவ் ஜாப்ஸ் 1985இல் தனது சொந்த நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டார். எல்லோரும் இதை மிகவும் பெரிய தோல்வியாக நினைத்தனர். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த தோல்வியையே வெற்றியாக மாற்றினார். ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது இரண்டாம் கம்பெனியான நெக்ஸ்ட் மற்றும் பிக்சார் ஆகியவற்றை தொடங்கினார். பிக்சார் உலகின் முதல் முழு தொகுப்பு கணினி அனிமேஷன் திரைப்படமான டாய் ஸ்டோரியை வெளியிட்டது. இது மிகப்பெரிய வெற்றியாக மாறி பிக்சாரையும் ஜாப்ஸையும் உலகம் அறிந்தது. இதே நேரத்தில் ஆப்பிள் நிறுவனம் நெருக்கடியில் சிக்கியது. 1997ஆம் ஆண்டு ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸை மீண்டும் தனது கம்பெனிக்கு திருப்பி அழைத்தது. அப்போதிலிருந்து ஆப்பிள் சுயபரிபூரணமாக வளரத் தொடங்கியது. ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்ப்யூட்டர் உலகில் மட்டுமின்றி பல துறைகளில் புரட்சி ஏற்படுத்தினார். அவர் ஐபோன், ஐபாட் மற்றும் ஐமேக் போன்ற புதிய சாதனங்களை உருவாக்கினார். இந்த சாதனங்கள் நம் வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கின. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரது கடின உழைப்பாலும் புதிய சிந்தனைகளாலும் தொழில்நுட்பத் துறையில் முன்னேறியவர். அவருடைய திங்க் டிஃப்ரெண்ட், வித்தியாசமாக சிந்தி என்ற கோட்பாடு நமக்கு எதிலும் வெற்றி பெற உதவும் கருத்து. 2011ஆம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் காந்தம் என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரின் கண்டுபிடிப்புகள் நம் மனங்களில் என்றும் வாழ்கின்றன. இதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸின் மகத்தான வாழ்க்கை கதை. நீங்களும் ஸ்டீவ் ஜாப்ஸ் போல உங்கள் கனவுகளை அடைந்து உலகம்